Hi guys, நான் தான் உங்க தீபக். நான் தான் உங்க திவேஷ். So welcome to Mass Bros YouTube channel. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. அதனால தான் இப்படி ஒரு செட்டப்பில் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வேற மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். பட் டைம் சூழ்நிலை காரணமாக ஒரு 2 நாளாகவே அது தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, கடைசியாக உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆனால் நான் சொல்லிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது வேற மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நம்மளோட சூழ்நிலைகள் நிறைய வேலைகள் இருந்ததுனால நம்மளால இப்படி தான் சொல்ல முடிகிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டிசியோ எஸ்பிஐயோ சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை மெட்ரோ கார்டு, அதாவது என்எம் அதானே நம்ம சென்னை மெட்ரோ கார்டு இருங்க என்சிஎம்சி அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதாவது கையில் கார்டோடு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பல சூழ்நிலைகள் பல வேலைகள்னால என்னால் கார்டு வாங்க போக முடியல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துடலாம் அப்படின்றது. நீங்கள் கார்டு வாங்குறவங்க ஸோ இது இப்போ கொடுத்தா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும், இதுக்கு மேலே தள்ளி போட வேணான்ட்டு நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ அதுதான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு அப்படின்னா என்ன, அது என்னன்னு அது ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம சென்னை மெட்ரோ கார்டு அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம சென்னை மெட்ரோ கார்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நம்ம சென்னையில மட்டும் இது வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க அண்ணா சொன்ன மாதிரி எஸ்பிஐ கூட வந்து கொலாப் பண்ணி எம்டிசி இது பாத்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்கும் மெட்ரோக்கும் வந்து சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி சிங்கிள் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த ஒரு கார்டை வாங்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார்டு எப்படி வாங்குது அப்படின்றதெல்லாம் போக சொல்றோம். அந்த கார்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா பஸ்ல இருக்கட்டும் எல்லா விதமான பஸ்ஸஸும் சரி, பஸ்ஸஸ்ல இன்க்ளூடிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்ப பிங்க் கலர்ல ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு, இந்த மகளிர் விடியல் பஸ்ல ஒரு ப்ளூ கலர் பஸ் வருது, டீலக்ஸ் பஸ்ஸஸ், இந்த தாழ்த்தல பேருக்கு லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ், எல்லா பஸ்ஸஸ்லுமே பாத்தீங்க அப்படின்னா அது அவைலபிள் ஆகும். ஒன்னும் இல்ல, அந்த கார்டை வந்து நம்ம கொடுத்தாலே போதும். அதை வச்சு அவங்க வந்து கண்டக்டர் வந்து நம்ம எங்க போனோம் அப்படின்றத வச்சு அவர் வந்து டிக்கெட் கொடுத்துருவாரு. ஆஸ் யூஷுவல் பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க எங்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணா போதும். அந்த மாதிரி விஷயத்துலாம் மெட்ரோல வந்து நம்ம ஜஸ்ட் டேப் தாங்க. நம்ம போகும்போது ஒரு டேப்பு, வரும்போது ஒரு டேப்பு, ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க மெட்ரோ கார்டு, அது மாதிரி தான் இந்த கார்டுமே யூஸ் பண்ண போறீங்க. சேம் மெட்ரோ கார்டோட யூசஸ் தான். இப்போ அதுவே பஸ்லயும் நம்ம டிக்கெட்டுக்கு வந்து நம்ம இப்போ இந்த கார்டு டேப் பண்ணாலே போதும். கார்டு டேப் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னா நம்ம நார்மலா ஷாப்பிங்ல எல்லாம் ஒரு டேப் கார்டு இப்போ வந்துச்சு இல்லையா, ஸோ அதோட ப்ரொசீஜர் தான். கண்டக்டர்ஸ்லாம் மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க மிஷின்ல ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும் இல்லையா, ஸோ அங்க டேப் பண்ணீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு ரீசார்ஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 100 rupees வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 100 rupeesலேருந்து 2000 rupees வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ நம்ம ஃபன் சிட்டிலாம் வந்து இந்த மால்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டாலே போதும். நம்ம யூஸ் பண்ண அந்த கார்டில் இருக்க வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 பேலன்ஸ் வரைக்குமே லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பேலன்ஸ் இல்லாமலுமே வச்சுக்கலாம். ஆனால் நீங்க மினிமம் ரீசார்ஜ் பண்ணும்போது 100ல இருந்து உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும். 100ல இருந்து 2000 வரைக்கும் நீங்க வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். நீங்க 0 பேலன்ஸாக நீங்க ரீசார்ஜ் பண்ணாமலே வச்சிருக்கலாம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக தான் எம்டிசி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேருந்து நிலையங்கள்ல, மெயினான பேருந்து நிலையங்கள்ல, நம்ம சென்னையில மேக்சிமம் இருக்க எல்லா பேருந்து நிலையங்கள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்தெந்த பேருந்துகள்ல கொடுக்குற பேருந்து நிலையங்கள்ல, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த பேருந்து நிலையங்கள்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயினான பேருந்து நிலையம் பிராட்வே, கிளாம்பாக்கம், டி நகர், வேளச்சேரி, தாம்பரம், இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். அது என்னென்ன பேருந்துகள் நிலையங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு அந்த பேருந்து நிலையங்கள் எதுன்னு எம்டிசி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. அந்த போஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்றேன், பார்த்துட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட்டை. ஸோ பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா, ஸோ இந்த போஸ்ட்ல இருக்க இந்த பேருந்து நிலையங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டானது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு எம்டிசி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை எப்படி எம்டிசி கிட்ட இருந்து நம்ம பை பண்றது அப்படின்ற ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒண்ணுமே கிடையாதுங்க, ஜஸ்ட் நீங்க ஆதார் கார்டு அது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. உங்களுடைய நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் அது ஒன்று போதும். நீங்க எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்க கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு நீங்க உங்க மொபைல் நம்பரை கொடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி கார்டு வாங்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பி அந்த கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணி அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ மினிமம் ரீசார்ஜ் 100 இல்லையா, நீங்க கார்டு வாங்கி நீங்க எப்பயும் போல ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்க பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும்.
ரீசார்ஜ் பண்ற மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆன்லைனும் இருக்கு ஆஃப்லைனும் இருக்கு. நான் ஆன்லைன் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மெயினான பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இந்த 1000 rupees பாசஸ், இந்த ஸ்டூடெண்ட் பாசஸ் அதுக்கெல்லாம் தனியா ஒரு கவுண்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கவுண்டர்ல இந்த கார்டை கொண்டு போய் நீங்க கொடுத்து ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ராசஸ். ஆன்லைன் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி இந்த யூபிஐ ப்ராசஸே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லிடுறேன். யூபிஐ ப்ராசஸ் சைட்லேயே உங்களுக்கு நான் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன்பே ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்சிட்டட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதில் அப்படியே வியூ ஆல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோஸ் ஆர் என்சிஎம்சி ரீசார்ஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் அந்த என்சிஎம்சியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபைன்னு காட்டும். ஆட் என்சிஎம்சி கார்டு கொடுத்துட்டு இந்த ஸ்டேட் பேங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ என்சிஎம்சி கார்டு டாப் அப் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கார்டோட என்சிஎம்சி கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரையும் உங்கள் ஃபோன்பேவையும் கொடுத்தீங்க அப்படின்னா அது வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் நான் உங்களுக்கு யூபிஐ ப்ராசஸ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ எஸ் யூபிஐ ப்ராசஸ்னா அதான் நான் ஆஃப்லைன் ப்ராசஸ் சொன்ன மாதிரி நீங்கள் போய் கவுண்டர்லேயே போய் வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட யூசேஜஸ். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டேன், வேற என்ன சொல்றது, வாங்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ். நான் ஃபோன்பேல சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோன்பேல பார்த்தீங்கன்னா அந்த கார்டை போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வாங்கி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்டு வந்து எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்த கார்டு வந்து எத்தனை நாள் வேலிடிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கு வாங்குறீங்களோ அந்த வருஷத்துல இருந்து அடுத்த 5 வருஷம் வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இந்த 2025 வாங்கினீங்க அப்படின்னா 2025, 26, 27, 28, 29 அப்படின்ற மாதிரி 29 முடிகிற வரைக்கும் அந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் ஆகப்பட்ட ஒரு 5 வருஷம் வந்து இந்த கார்டு வந்து வேலிடிட்டி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். 5 வருஷம் வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா பஸ்ஸஸ்லையும் இது ஆப்ரேட் ஆகும் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து யாருன்னா இப்போ எம்டிசியில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அதை வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போவே நம்ம நிறைய இடங்கள்ல இப்போ இந்த இதெல்லாம் டிஜிட்டலாக பேமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் நிறைய இடத்துல கேட்டப்போ என்ன சொல்றாங்க கண்டக்டர்ஸ் அப்படின்னா இது ஒர்க் ஆக மாட்டேதுப்பா, நெட் ஒர்க் ஆக மாட்டேது, இது ஒர்க் ஆக மாட்டேது, கேஷே கொடுத்துருங்க அப்படின்றாங்க. மெயினா இதெல்லாம் கொண்டு வருதுன்னா இப்போ கொஞ்சம் நாடு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து கேஷை கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்பயுமே அந்த இது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. தயவுசெய்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு சிஸ்டம் லான்ச் பண்றோம் அப்படின்னா அதை கரெக்டாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும். லான்ச் பண்றது மட்டும் இல்லாமல் அது கரெக்டாக மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது எல்லாமே ரெடி பண்ணிடணும். இது நீங்க நான் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கலாம், என்கிட்ட இன்னும் கார்டு வரல. பட் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் சொல்றேன், நான் வந்து செக் பண்ணி பார்க்கல இல்லையா? ஸோ ஒருவேளை அப்படி சொல்ற விஷயத்துல இருந்து நாங்க கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரோம். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்னாலஜி இன்க்ரீசஸ்க்கு இதுவும் ஒரு மெத்தட். ஸோ அதுல வந்து நம்ம நல்லா வந்து அந்த 1 ரூபா கொடுங்க, 2 ரூபா கொடுங்க, அந்த இது 21 ரூபா டிக்கெட்னா 21 ரூபா கொடுங்க, அந்த ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ எஸ் அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கார்டை பத்தி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நான் கொடுத்துருப்பேன். அப்படி நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்ன கமெண்ட் கேட்டாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மாலான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நான் உடனே எடுத்து நான் உங்களுக்கு உடனே போட்டேன், லேட் பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் உடனே கார்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வேணா எங்கேயா டிராவல் பண்ணி அந்த கார்டை வச்சு நான் உங்களுக்கு டிராவல் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஐ எம் சாரி, என்னால் கார்டு வாங்க முடியல. இப்பயும் நான் டிலே பண்ணலாம் தான் நினைச்சேன், கார்டு வாங்கினதுக்கப்புறம் இதை போட்டுக்கலான்ட்டு. ஆனால் எனக்கு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லிடணும்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டு. ரொம்ப வந்து நம்ம சேஞ்சுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைம் சேவிங்கான ஒரு விஷயம் எம்டிசி நமக்கு லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். மேலும் பல vlogs உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே தொடர்ந்து போட்டே இருக்கும். அதுவரை உங்களை வந்து விரைவுறது உங்கள் திவேஷ், உங்கள் தீபக். டாடா.